வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக நோயாளிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. அவர்கள் அழைத்தால் அது பற்றி பேசி முடிவெடுக்க தயாராக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் நீட் தேர்வால் இதுவரை 18க்கும் மேற்பட்டவர்கள் மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் சரியான அணுகுமுறை இல்லாததே உயிரிழப்பிற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியிலிருந்து ஏர்போர்ட் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளுக்கு செல்லும் சாலையை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்ததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியை சேர்ந்த நடிகர் மற்றும் சமூக சேவகருமான பாண்டி ரவி சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நள்ளிரவில் கேக் வெட்டி கொண்டாட்டம். 500 பேருக்கு அன்னதானம் வழங்கிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக நோயாளிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு மனுக்களை அரசு செயலர் மற்றும் இயக்குநரிடம் வழங்கிய போது கடந்த 2 வருடமாக இயக்குனர் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்பதால் சுகாதாரத்துறை இயக்குனருக்கு எதிராக மருத்துவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ஜ் அணிந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மருத்துவர்கள் கூறும் பொழுது, மருத்துவர்களுக்கு விடுமுறை வழங்காமல் பணிகளை மேற்கொள்ள சொல்வது, மருத்துவ விடுப்பு வழங்க மறுப்பது, மருத்துவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பது, புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெறும் பிரச்சினைகளை இயக்குனர் கண்டுகொள்ளாமல் இருப்பது, மருத்துவர் சங்கம் மூலம் இயக்குனரை பார்த்து கோரிக்கை வைக்க அனுமதி மறுப்பது, முதலமைச்சர் மற்றும் துறை செயலர் உத்தரவிட்டும் இயக்குனர் செய்ய மறுப்பது உள்ளிட்ட எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கமிட்டி உருவாக்க வேண்டுமென கோரிக்கையும், அனைத்து சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்களை கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டம் அறிவிப்போம் என தெரிவித்துள்ளனர். இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக நோயாளிகள் 1 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. அவர்கள் அழைத்தால் அது பற்றி பேசி முடிவெடுக்க தயாராக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் நீட் தேர்வால் இதுவரை 18க்கும் மேற்பட்டவர்கள் மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் சரியான அணுகுமுறை இல்லாததே உயிரிழப்பிற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். நீட் ஜேஇஇ தேர்வுகள் மாணவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய தேர்வாகத்தான் உள்ளது. மத்திய அரசாங்கம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 1.4 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்கின்றது. ஆனால் நீட் தேர்வுக்கு மட்டும் 1.32 கோடி ரூபாய் செலவு செய்கின்றது. மத்திய அரசு கல்விக்கு செலவு செய்யும் தொகையை விட நீட் தேர்வுக்கு செலவு செய்யும் தொகை அதிகம் என்று குறிப்பிட்டார். நீட் தேர்வின் நுழைவுத் தேர்வுகளில் மாணவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை, அதனால்தான் தற்கொலை அதிகரிக்கிறது என்று சுட்டிக்காட்டிய வைத்திலிங்கம் அவர்கள், மாணவர்களின் புரட்சியால் தான் இன்று அரசாங்கமே மாறி இருக்கிறது என்பதனை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் அதை நீர்த்து போக வைத்தது பாஜக அரசுதான் என்று குறிப்பிட்ட அவர், சிபிஎஸ்இ மற்றும் நீட் தேர்வில் குளறுபடி நடந்துள்ளது. ஆனால் இதனை கவனிக்கும் மந்திரி மாற்றப்படவில்லை, அதற்குண்டான விசாரணையும் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். மாணவர்கள் மாற்றம் வேண்டுமென்று நினைக்கிறார்கள், அந்த மாற்றத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை. அதனால் மாணவர்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். எனவே நீட் தேர்வு அமைப்பையே மாற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. அவர்கள் அழைத்தால் அது பற்றி பேசி முடிவு செய்வோம் என்றும் வைத்திலிங்கம் தெரிவித்தார். புதுச்சேரியிலிருந்து ஏர்போர்ட் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளுக்கு செல்லும் சாலையை
போலீசார் தடுப்புக்கட்டை அமைத்து தடுத்ததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி நகரத்தின் முக்கிய பகுதிகளான பாக்குமுடியான்பட்டு, லாஸ்பேட்டை, ஏர்போர்ட், புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றது. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லும் பொதுமக்கள் ஆகியோரும் கிழக்கு கடற்கரை சாலையை கடந்து கொக்கு பார்க் சிக்னல் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அந்த பாதையை போலீசார் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்ததால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லும் பொதுமக்கள் செல்ல முடியாமல் கடுமையான அவதிக்கு ஆளாகினார்கள். இதனால் கொக்கு பார்க் சிக்னலில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தடுப்பு கட்டைகளை உடனடியாக அகற்ற வேண்டுமென வலியுறுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் பொதுமக்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனாலும் தடுப்பு கட்டைகள் அகற்றப்படவில்லை. தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பொறுமை இழந்து அவர்களாகவே தடுப்பு கட்டைகளை அகற்றிவிட்டு வழியை ஏற்படுத்தினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியை சேர்ந்த நடிகர் மற்றும் சமூக சேவகருமான பாண்டி ரவி சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். இந்த இணைப்பு நிகழ்வு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களின் தலைமையில் கட்சியின் தலைமை அலுவலகமான பனையூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது தமிழக அமைச்சர்களான ஆதர் அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் இந்த இணைப்பிற்கு பிறகு அங்கிருந்த மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரிடம் நடிகர் பாண்டிரவி ஆசீர்வாதம் பெற்று தனது புதிய அரசியல் பயணத்தை தொடங்கினார். நடிகர் பாண்டிரவி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு முக்கிய அங்கமாக செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவரது அரசியல் அனுபவமும் சமூக சேவையும் கட்சியின் வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர். விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நள்ளிரவில் கேக் வெட்டி கொண்டாட்டம். 500 பேருக்கு அன்னதானம் வழங்கிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நள்ளிரவில் கேக் வெட்டி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் பிரதான சாலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் பல்வேறு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு விஜய் அவர்களின் பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடினர். பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் சமூக நலப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. தமிழக முதல்வரும் தவிக தலைவருமான விஜய் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. இதில் 2000க்கும் மேற்பட்டோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. மாநில நிர்வாகி சுத்திகேணி பாஸ்கர் தலைமையில் கொண்டாடப்பட்ட பிறந்தநாள் விழாவில் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச நலத்திட்ட உதவிகள் மற்றும் சுட சுட சிக்கன் பிரியாணியும் பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் மண்டலம் சார்பில் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தமிழக முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. போக்குவரத்து கழக தவிக தொழிற்சங்க நிர்வாகி ராஜாராம் தலைமையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்ற குப்புசாமி, சாய் சரவணகுமார், மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் மாநில நிர்வாகி முன்னாள் எம்எல்ஏ சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பணிமனையில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மற்றும் முதலமைச்சர் விஜய் நீடூடி வாழ வேண்டும் என சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து கழக பணிமனை ஊழியர்கள் மத்தியில் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டு பணிமனையின் நுழைவாயிலில் தவிக தொழிற்சங்க கொடியேற்றி வைக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஏழை எளிய மக்கள் சுமார்
200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் சுட சுட சிக்கன் பிரியாணியும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக புதுச்சேரி பணிமனை தொழிற்சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள், கட்சியினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கொண்டாடினர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட அவ்வைநகர் நலவாழ்வு சங்கத்தின் 40ஆம் ஆண்டு விழா மற்றும் சிசிடிவி திட்டம் திறப்பு விழா அவ்வைநகர் சங்க கட்டிடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் என். ரங்கசாமி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். உடன் அசோக் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நலவாழ்வு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து அவ்வைநகர் பகுதி முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் நிறுவப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் திறந்து வைத்த இத்திட்டத்தின் மூலம் பகுதியின் பாதுகாப்பு மேலும் வலுப்பெறும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகியுமான அசோக் ஆனந்தன், கலைச்செல்வன் மணநாதன், அவ்வைநகர் நலவாழ்வு நிர்வாக தலைவர் சேஷாத்ரி, செயலர் ஜெரால்டு மோரிஸ், துணை செயலர் சிவபிரகாசம், துணைத் தலைவர் குமரேசன் மற்றும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக நோயாளிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. அவர்கள் அழைத்தால் அது பற்றி பேசி முடிவெடுக்க தயாராக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் நீட் தேர்வால் இதுவரை 18க்கும் மேற்பட்டவர்கள் மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் சரியான அணுகுமுறை இல்லாததே உயிரிழப்பிற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியிலிருந்து ஏர்போர்ட் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளுக்கு செல்லும் சாலையை போலீசார் தடுப்புக்கட்டை அமைத்து தடுத்ததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியை சேர்ந்த நடிகர் மற்றும் சமூக சேவகருமான பாண்டி ரவி சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நள்ளிரவில் கேக் வெட்டி கொண்டாட்டம். 500 பேருக்கு அன்னதானம் வழங்கிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.